2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாமகவை தனது கூட்டணிக்குள் இழுக்க திமுக திட்டமிடுவதாக கூறப்படும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக மாறி உள்ளது. எனவே எதிரும் புதிருமாயிருந்த தைலாபுரம் தந்தை மகன் கூட்டணிக்காக தாமரையை தேர்ந்தெடுப்பார்களா அல்லது சூரியனை தேர்ந்தெடுப்பார்களா? பாமகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலைகள் கூட்டணிக்காக ரேஸில் குதித்துள்ளது தமிழகத்தின் கட்சிகள். ஒரு பக்கம் அதிமுக பாஜகவுடன் கைகோர்க்க, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தாவேக அழைப்பு விடுக்க என அரசியல் களமே பரபரப்பாக இருந்து வருகிறது. இந்நிலையில் என்னத்தான் எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, ஒற்றுமையாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என திமுக கூறி வந்தாலும் கூட்டணி பலத்தை மேலும் உயர்த்தவே அறிவாலயம் ஐடியா போட்டு வருவதாக தெரிகிறது. இதற்காக திமுக தலைமை பாமக பக்கம் தனது பார்வையை திருப்பி உள்ளதாக அறிவாலய வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கு அடித்தளம் போடும் விதமாகத்தான் முன்னதாக விழுப்புரத்தில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 போராளிகளுக்கு கட்டப்பட்ட மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த திறப்பு விழாவில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. ஒரே மேடையில் ஸ்டாலினும் ராமதாசும் இணைந்து பங்கேற்க இருந்ததால் திமுக பாமக கூட்டணி உருவாகும் என்று அப்போதே பேசப்பட்டது. ஆனால் விசிகாவை தனது கூட்டணிக்குள் திமுக வைத்திருந்ததால் பாமகவை சேர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் பேசினர். இந்த நிலையில் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு அளித்தால் திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்போம், அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக சென்று ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு விரோதி என பிரச்சாரம் செய்வோம் என காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார். இவரது இந்த பேச்சு திமுகவிற்கு மறைமுகமாக ஆஃபர் கொடுப்பது போல் அமைந்துள்ளதாகவும், இதனால் பாமகவை கூட்டணிக்குள் திமுக இழுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏற்கனவே பாமக என்றாலே தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் கட்சி என்ற விமர்சனம் இருந்து வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு தற்போது சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி வைக்கவே இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்ததாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தனர். அதோடு பாஜக கூட்டணிக்கு பாமக சென்றதற்கான காரணமே அன்புமணி ராமதாசுக்கு அமைச்சரவைகள் இடம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தில்தான் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்து 10 மாதங்களாகியும் பாமகவை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் பாஜகவிற்கு பயம் காட்டவே அன்புமணி பொதுவெளியில் இப்படி பேசியதாக கூறினர் விவரமறிந்தவர்கள். இந்த நிலையில்தான் தைலாபுரத்தில் நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா என அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே யார் கட்சிகள் வெயிட் என்ற மோதல் ஏற்பட்டு அது தற்போது வரை நீடித்துக் கொண்டே வருகிறது. ஆனால் தைலாபுரம் பஞ்சாயத்து முடிவுக்கு வந்தது என்று ஒரு தரப்பும், கட்சி இரண்டாக உடைய போகிறது என இன்னொரு தரப்பும் சொல்கிறது. என்னத்தான் நடக்கிறது என விசாரித்த போதுதான் வரும் மே 11ஆம் தேதியன்று வன்னியர் சங்க மாநாடு மாமல்லபுரத்தில் நடக்க இருப்பதால் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன், அன்புமணியின் தாய் சரஸ்வதி உள்ளிட்டோர் ராமதாசிடம் பேசி தற்காலிகமாக பிரச்சனையை முடித்துள்ளார்களாம். அப்போது அன்புமணி உங்கள் சொல்படி நடப்பார் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள் என கூறப்படுகிறது. இதற்கிடையே ராமதாசுடன் முதன்மையானவரின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பல முறை கூட்டணி தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சிதானாம் இது எனவும் கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள். அந்த வகையில் பெரியவர் அறிவாலயம் பக்கம் சாய்ந்தால் சின்னவர் தாமரை பக்கம் சாய்வதற்கான ரூட்டை எடுப்பார் எனவும், இதனால் பாமக இரண்டாக பிளவுபடுவதற்கான சூழலும் உண்டாகலாம் எனவும் தைலாபுர வட்டாரத்தினர் கூறுகின்றனர்.
இந்நிலையில் தைலாபுரத்தில் தந்தையும் மகனும் ஒரு முடிவுக்கு வந்து கூட்டணிக்காக தாமரையை தேர்ந்தெடுக்கிறார்களா அல்லது சூரியனை தேர்ந்தெடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.